அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு கேது பெயர்ச்சியால் காத்திருக்கும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் மிக வலுவாக ராகு கேது பெயர்ச்சியானது நடைபெறுகிறது. ராகு தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீடான கும்பராசிக்குள் நுழைகிறார். ஏற்கனவே வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனியும் ஆட்சி பலம் பெற்று கும்பத்தில் தான் வலம் வருகிறார். எனவே அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே 3, 6, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் ராகு கேது வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும். அதில் ஒரு மிக முக்கியமான இடமாக கருதக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 6ஆம் இடத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலுவாக ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடைபெறக்கூடிய இந்த வேளையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விரும்பிய எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை சப்தமத்தில் இருந்து 6ஆம் இடத்திற்குள் நுழையக்கூடிய ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க. அனைத்து வகையான எதிர்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என்ற கடன் சங்கிலி தொடர்போல் நீண்ட நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. உத்தியோகம் தொழில் ரீதியாகவும் எதிர்பாராத மிகவும் சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ராகுவின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக திருக்கணிதத்தின்படி 7இல் சனி நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 6இல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் ராகுவும் இணைவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே சனி மற்றும் ராகுவின் கூட்டணியால் நிறைவாக கிடைக்க போகிறது. ஆனால் அதே வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக ஜென்மத்தை விட்டு விலகுகிறார் மோட்சக்காரகரான கேது. ஜென்மத்தை விட்டு விலகுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அவர் செல்லக்கூடிய இடம் விரயஸ்தானமாகிய பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க மோட்சக்காரகரான கேது. எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் ஏற்படலாம். குறிப்பாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. இந்த தருணத்தில் தேவையில்லாத விரய செலவுகளை சந்திக்கக்கூடிய வகையில் திடீரென பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. லாபம் அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சூழல்தான் அதிகமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தின் காரணமாக நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகை உணர்ச்சி மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே இந்த வேளையில் சற்று அதிக கவனத்துடன் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் நுழைவதால் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை திட்டவட்டமாக 18 ஆண்டுகளுக்கு பிறகு விரயஸ்தானத்தில் அமரக்கூடிய கேது உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பாராத அலைச்சலும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் கூட சில நேரங்களில் பல காரிய தடைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உள்ளது. எனவே கன்னிராசிக்காரர் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் செயல்பட்டால் மட்டும்தான் மிக சிறப்பான நல்ல பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது. ராகு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தை விட்டு விலகுவதால் சில நன்மைகள் கிடைத்தாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சியாக விரயத்தில் நுழைந்திருப்பதால் எதிர்பாராத பல விரய செலவுகளை அதிகமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டிய சூழல் உள்ளது. இப்படிப்பட்ட இந்த வேளையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப விரயங்கள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அழகாக வீடு கட்டி குடியேறக்கூடிய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு மிக சிறப்பாக இந்த வேளையில் கைகூட போகிறது. ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான புனித காரியங்களை இந்த வகையில் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவையும் சிறு முயற்சியிலே சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. உத்தியோகம் தொழில் ரீதியாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிந்தனைகளை
செயல் வடிவம் கொடுப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியை கன்னிராசிக்காரர்கள் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறக்கூடிய வகையில் சிறப்பான அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே இந்த வேளையில் உங்களை குறை சொல்லி கொண்டிருந்தவர்கள் மத்தியில் மனநிலையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதோடு உங்களது திறமைக்கு அங்கீகாரமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய பாதை புலப்படக்கூடிய வகையில் மனதில் இருந்த அத்தனை வகையான திட்டங்களையும் நல்ல கதைகள் மற்றும் பல்வேறு வகையான திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்பும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். போராட்ட குணங்களை தவிர்த்து எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான மகிழ்ச்சியான சூழல் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்துல கடுமையாக இருக்கக்கூடிய போட்டிகள் விலகுவதால் அரசியல் சார்ந்த பணிகளிலும் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து இனிமையாக பணிகளை மேற்கொள்வதோடு எதிர்பாராத அற்புதமான சிறப்பான வாய்ப்புகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும். பொருளாதார நிலை உயரக்கூடிய வகையில் நல்ல திறன் மேம்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிறைவாக உண்டு. கடினமாக வயல் சார்ந்த விவசாய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கிறபடியே விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ராகு கேது பயிற்சியானது ஏற்படுத்தி கொடுக்கிறது. நம்பிக்கை துளிர்விடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் அகன்று மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மனதில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான குழப்பங்கள் சந்தேகங்கள் இந்த தருணத்தில் தெளிவு காணப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை 18 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த 1.5 வருடங்கள் அற்புதமாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு பல்வேறு வகையான பிரச்சனைகள் தொடக்க நிலையிலே அடியோடு மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்கால பயம் அச்சம் நீங்கி செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராகு கேது பெயர்ச்சி துவங்கியவுடன் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு கேது பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக எவ்விதமான சிரமமும் இன்றி கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.